வணக்கம். இது பீப்பிள் இங்கிலீஷ் சீரீஸ். இந்த வீடியோல ரொம்ப இன்னோவேட்டிவான சில verbs பார்க்க போறோம். Denominal verbs. Denominal verb சீரீஸ்ல இது 5th வீடியோ. செட் 5 இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். பொதுவா நவுனையே verb-ஆ யூஸ் பண்றது தான் நம்ம வந்து denominal verbs அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இன்னைக்கு நாம அந்த வகையில ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போற verb towel. டவல்னா துண்டுன்னு தெரியும். துண்டால தொடச்சுக்கிறதையும் நம்ம டவல்ங்கிற verb வச்சு சொல்ல போறோம். அவ தலைமுடியை துண்டால் துவட்டினாள் அப்படின்னு நம்ம சொல்ல போறோம். ஸோ டினாமினல் வேர்ப்ஸை பொறுத்த வரைக்கும் அதோடைய பாஸ்ட் ஃபார்ம் ரொம்ப சிம்பிள், ஜஸ்ட் ஈடி சேர்த்தா போதும். ஸோ டவல் அதோடைய பாஸ்ட் டென்ஸ் டவல்டு, அவ்வளவுதான். ஷி டவல்ட் ஹர் ஹேர் ட்ரை. ஷி டவல்ட் ஹர் ஹேர் ட்ரை. அதே மாதிரி யார்ட்டையாவது தொடச்சிக்கோ, துண்டால துவட்டிக்கோ அந்த மாதிரி சொல்றதா இருந்தா டவல் யோர் செல்ஃப் டவுன், டவல் யோர் செல்ஃப் டவுன், இந்த மாதிரி நம்ம சொல்லுவோம். அடுத்து நம்ம பார்க்க போற வார்த்தை ப்ளீட். ப்ளீட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம், மடிப்புகள். ட்ரெஸ்ல ஃப்ராக்கா இருக்கட்டும், ஸ்கர்ட்டா இருக்கட்டும், இதுல எல்லாம் மடிப்புகள் மடிச்சு துணியை மடிச்சு தச்சிருப்பாங்க இல்லையா? அது மாதிரி சாரிலையும் நம்ம மடிப்புகள் வைப்போம், கொசுவும் வைப்போம். ஸோ அதையும் நாம ப்ளீட்ன்ற வேர்ப் வச்சு சொல்ல போறோம். அவள் சேலையில் மடிப்புகள் வைத்தால், கொசுவும் வைத்தால், இந்த மாதிரி சொல்றதா இருந்தா ஷி ப்ளீட்டட் ஹர் சாரி. ஷி ப்ளீட்டட் ஹர் சாரி. அடுத்து சில ஷேப்ஸை வச்சு வேர்ப்ஸ் வரப்போகுது. ஸோ கையை இந்த மாதிரி குவிச்சு வைப்போம் இல்லையா? இதுல எந்தாவது தண்ணி மொண்டு குடிக்கிறதுக்கோ, கையால தண்ணியை எடுத்து குடிக்கணும் அப்படின்னாலோ, இல்லை யாராவது ஏதாவது கொடுக்கறதா இருந்தா கையை நீட்டு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்றப்போ நம்ம இந்த மாதிரி கையை நீட்டுவோம் இல்லையா? ஸோ இந்த மாதிரி செய்யறத நம்ம வந்து கப் அப்படின்ற வார்த்தையை வச்சுதான் சொல்ல போறோம். கையை குவிச்சு வச்சுக்கோ அப்படின்னு சொல்றதா இருந்தா கப் யுவர் ஹேண்ட்ஸ், கப் யுவர் ஹேண்ட்ஸ். இந்த மாதிரி பால் ஷேப்ல கையை குவிச்சு வைக்கிறது தான் நம்ம வந்து கப்புன்ற வேர்பை வச்சு சொல்றோம். ஸோ இது மாதிரி நம்ம கையை இப்படி வச்சுக்கிறது மட்டும் இல்லை, நம்ம குழந்தைங்களை கூட கொஞ்சறதுக்காக இந்த மாதிரி கையை யாரையாவது கொஞ்சறதா இருந்தா உங்க ஃபேஸை வச்சு இந்த மாதிரி கையை வச்சுப்போம் இல்லையா? இதுக்கும் நாம கப்புன்ற வார்த்தையை வச்சுதான் சொல்ல போறோம். ஸோ அவ குழந்தையோட முகத்தை தனது கைகளால் பற்றி கொண்டாள், ஏந்தினாள், இந்த மாதிரிலாம் சொல்றதா இருந்தா ஷி கப்ட் ஹர் சைல்ட்ஸ் ஃபேஸ் இன் ஹர் ஹேண்ட்ஸ். ஷி கப்ட் ஹர் சைல்ட்ஸ் ஃபேஸ் இன் ஹர் ஹேண்ட்ஸ். அடுத்து நம்ம பார்க்க போற வார்த்தை காயில். காயில் அப்படின்னா காயில் ஷேப்ல சுருட்டுறதையும் நாம வந்து காயில்ன்ற வார்த்தையை வச்சு சொல்ல போறோம். அவன் கயிற்றை சுருட்டி வை அப்படின்னு சொல்றதா இருந்தா காயில் அப் த ரோப். கயிற்றை சுருட்டி வை, காயில் அப் த ரோப். அதே மாதிரி பாஸ்ட் ஃபார்ம்ங்கிறப்போ காயில்டு அப்படிதான் நம்ம சொல்ல போறோம். ஸோ கயிற்றை சுருட்டினார் அப்படின்னா ஹி காயில்ட் அப் த ரோப், ஹி காயில்ட் அப் த ரோப். நாட், முடிச்சு போடுறது. சாதாரணமா நாட்னா முடிச்சுதான், முடிச்சு போடுனா டை அ நாட் அப்படின்னு சொல்லுவோம், டை த நாட்னு சொல்லுவோம். பட் இந்த இடத்துல நாட்டே நம்ம வேர்பா யூஸ் பண்ண போறோம். அவன் டை கட்டுறத நாம ஹி கேர்ஃபுல்லி நாட்டட் ஹிஸ் டை. அவன் டையை கட்டினான், டைல முடிச்சு போட்டான், இதை சொல்றதுக்கு ஹி கேர்ஃபுல்லி நாட்டட் ஹிஸ் டை. அதே மாதிரி தூணை சுற்றி கயிற்றை கட்டி முடிச்சு போட்டார், இந்த மாதிரி சொல்றதுக்கு ஹி நாட்டட் த ரோப் அரவுண்ட் த போஸ்ட். ஹி நாட்டட் த ரோப் அரவுண்ட் த போஸ்ட். அடுத்து நம்ம பார்க்க போற வேர்ப் பால். ஏதாவது ஒண்ணு பால் மாதிரி சுருட்டுறது, அப்படியே மடக்குறது, அதையும் நாம பால்ங்கிற வார்த்தையவே வேர்பா வச்சு சொல்ல போறோம். அவ பேப்பரை அப்படி பந்து போல சுருட்டி தூக்கி எறிந்தாள் அப்படின்னு நம்ம சொல்ல போறோம். She balled up the paper and threw it away. She balled up the paper and threw it away. அதே மாதிரி இந்த மாதிரி கையை நம்ம பால் மாதிரி மடக்கினாலும் அதையும் நம்ம பால்ங்கிற வார்த்தையை வச்சு சொல்லலாம். அவன் கோபத்துல முஷ்டியை மடக்கினார் அப்படின்னு சொல்றதுக்கு he balled up his fist in anger. He balled up his fist in anger. சாதாரணமா இதை இறுக மூடுறது, அந்த அர்த்தத்துல கிளஞ்சுங்கிற வார்த்தையும் இதுக்காக நம்ம யூஸ் பண்ணுவோம். ஹி கிளஞ்ச் ஹிஸ் ஃபிஸ்ட் அப்படின்னா அப்படி இறுகி மூடுறது. இந்த இடத்துல கிளஞ்சுன்றது டினாமினல் வேர்ப் இல்ல, அது ஒரு நார்மல் வேர்ப் தான். ஸோ ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ்ல நம்ம பால் மாதிரி மடக்கி இருக்கிறதுனால ஹி பால்ட் அப் ஹிஸ் ஃபிஸ்ட் இன் ஆங்கர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஹி கிளஞ்ச் ஹிஸ் ஃபிஸ்ட் இன் ஆங்கர்னு வேணாலும் நம்ம சொல்லலாம். அடுத்தது கட் பண்றது, இல்லை எதையாவது போட்டு அடிக்கிறது, இதற்கான வார்த்தைகள் சிலதை நம்ம பார்க்க போறோம். இப்ப கட் பண்றது அப்படிங்கிறப்போ சிஸ்ஸரால பேப்பரை வெட்டினார் அப்படின்னு சொல்ல போறோம். ஸோ அதுக்கு he cut the paper using scissor அப்படின்னு சொல்லணும்னு அவசியம் இல்லை. he scissored the paper into strips. ஸ்ட்ரிப்பா பேப்பரை கட் பண்ணினார், சிஸ்ஸரால கட் பண்ணார் அப்படின்னு சொல்றதுக்கு he scissored the paper into strips. அதே மாதிரி கட் பண்ற மாதிரியே தான் மரத்தை வெட்டுறது, ஆக்ஸ் யூஸ் பண்ணுவோம் இல்லையா? கோடாரியால் வெட்டினார் அப்படின்னு சொல்றதுக்கு நம்ம ஆக்ஸ்ன்ற வார்த்தையவே வேர்பா யூஸ் பண்ண போறோம். சோ விறகு வெட்டி மரத்தை கோடாரியால் வெட்டினான் அப்படின்னு சொல்ல போறோம். The woodcutter axed the tree down. The woodcutter axed the tree down. அதே மாதிரி
யாரோட பேச்சாவது பிடிக்கலன்னா கூட்டத்துல அழுகிய முட்டைகளை எறிவாங்க இல்லையா? சோ அந்த மாதிரி சொல்ல போறோம். ராட்டன் எக்ன்ற வார்த்தையவே வேர்பா யூஸ் பண்ண போறோம். இந்த மாதிரி 2 வார்த்தைகள்லாம் இருந்துச்சானா அதை வேர்பா யூஸ் பண்றப்போ இந்த மாதிரி ஒரு சின்ன ஐஃபனோட ஒரு காம்பவுண்ட் வேர்டா அதை மாத்திடுவோம். சோ அந்த மாதிரி தான் இதை யூஸ் பண்ண போறோம். கூட்டத்துல ஒரு மனுஷர் மீது மக்கள் அழுகிய முட்டைகளை வீசினர் அப்படின்னு நம்ம சொல்ல போறோம். The crowd rotten egged a man at the meeting. The crowd rotten egged a man at the meeting. அழுகிய முட்டைகளை எரிந்தனர் நம்ம சொன்னோம் இல்லையா? அதே மாதிரி கல்லால் எறிதல் அப்படின்னா அதுக்கும் நம்ம ஸ்டோன்ங்கிற வார்த்தையவே யூஸ் பண்ணுவோம். சிறுவன் நாயை கல்லால் அடித்தான் அப்படின்னு சொல்றதுக்கு the boy stoned the dog. The boy stoned the dog. ஸ்டோனுக்கு இன்னொரு அர்த்தம் கூட இருக்கு. ஏதாவது பழங்கள்ல இருந்து சில விதைகளை நீக்கிறது, அதுக்கும் நம்ம ஸ்டோனுங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணுவோம். இந்த மாதிரி ஒரு அர்த்தமும் இருக்கு. கல்லால அடிக்கிறது அப்படின்றதுக்கும் நம்ம ஸ்டோனுங்கிற வார்த்தையவே வேர்பா யூஸ் பண்ணுவோம். இப்போ நாய் மீது கல்லால அடிக்காத அப்படின்னு சொல்றதா இருந்தா டோன்ட் ஸ்டோன் த டாக். டோன்ட் ஸ்டோன் த டாக். ஸோ இந்த வீடியோல நம்ம பார்த்த இந்த 10 டினாமினல் வேர்ப்ஸும் உங்களுடைய டே டு டே கான்வர்சேஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.